Hello friends, welcome back to Lakshmi Sillam. நம்ம சேனல்ல 7 days 7 டிஃபன் சீரிஸ் பார்க்கலாங்களா? இன்னைக்கு டே 1ல சூப்பரான சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல சூப்பரா லேயரா சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்பாத்தி செய்யறதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 கிலோ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கோங்க. கட்டியே இல்லாம நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கோங்க. இத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா லேசா அழுத்தம் கொடுத்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயிலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இதை மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சிருங்க. பாருங்க, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 1/2 hour அப்படிலாம் 1 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ திரட்டிக்கலாம். மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து தேவையான அளவு பால் ஷேப்பில் மாவு வந்து உருட்டி எடுத்துட்டு இது மாதிரி லேசாக தட்டிட்டு இது மாதிரி திரட்டிக்கோங்க. லேசாக திரட்டிட்டு இதை வந்து நம்ம மடித்து திரட்டிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து திரட்டும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் லேயராகவும் வரும். பாருங்க, இதே மாதிரி நல்லா சூப்பராக ஆயில் சேர்த்துட்டு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி 7 நாள் 7 குழம்பு வகைகள் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க மாவு வந்து மடிச்சு வச்சுட்டு திரட்டிக்கலாம். அப்படின்னா நீங்க நார்மலாகவும் ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு மாவு நல்லா போட்டுட்டு திரட்டிக்கோங்க. இது மாதிரி நீங்க திரட்டும் போது சப்பாத்தி வந்து நல்ல லேயரா வரும். சூப்பரா சாஃப்டாகவும் வரும். நல்லா பெருசாகவும் சப்பாத்தி வரும். இப்போ பாருங்க, நம்ம மடிச்சு வச்சதை எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி மாவு லேசாக மேலே போட்டுக்கோங்க. மாவு ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி திருப்பி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாவு நீங்கள் ஆட் பண்ணும்போது சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பெருசாகவும் வந்திருக்கு சப்பாத்தி மாவு. இதே மாதிரி எல்லா மாவுமே நல்லா தேய்ச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோசை தவா வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி 2 சைடுமே போட்டு எடுத்துக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமா இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றியும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். ரொம்ப அப்படியே சப்பாத்தி கல்ல மாவை விடாமல் இதை மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சூப்பராக வந்துடும். சிம்மில் வைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.